எடுத்துக்காட்டு 7.10 ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. எந்த வடிவம் கொடுத்துருக்காங்கம்மா? அரைக்கோளம். அரைக்கோளத்தினுடைய எதை கொடுத்துருக்காங்க? அடிப்பரப்பு. அப்ப அடிப்பரப்பு சொன்னா அரைக்கோளம் அப்படிங்கிறது ஒரு முப்பரிமாண உருவம். முப்பரிமாணம்னா 3 அலகுகள் வரக்கூடிய ஒரு உருவம். அப்போ அதுல அந்த அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு மட்டும் கிடையாது, உருளையினுடைய அடிப்பரப்பா வந்தாலும் சரி, கூம்பினுடைய அடிப்பரப்பா வந்தாலும் சரி, வேற கோளத்தின் அடிப்பரப்பு, அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு, இடைக்கண்டத்தின் அடிப்பரப்பு எது வந்தாலும் அது எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா வட்ட வடிவத்துல இருக்கும். அடிப்பரப்பு வட்ட வடிவத்துல இருக்கும். கோளம் அப்படிங்கிறது இது வெறுமனே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வட்டம். உள்ள பொருள் அடர்த்தியா இருக்குது அப்படின்னு சொன்னா அது கோலம். இப்ப அரைக்கோளம் அப்படின்னு சொன்னா பாதியா, இப்ப வெட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்படிதான் இருக்கும், ஒரு ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும். இதனுடைய அடிப்பரப்பு பகுத்து வச்சோம்னா இதுதான் அடிப்பரப்பு. அடிப்பரப்பு எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்ப அடிப்பரப்புன்னு வந்தாவே உருளையினுடைய அடிப்பரப்பு வந்தாலும் சரி, கோலத்தினுடைய அடிப்பரப்பு வந்தாலும் சரி, அரைக்கோளத்தின் அடிப்பரப்பாக வந்தாலும் சரி, கூம்பினுடைய அடிப்பரப்பாக வந்தாலும் சரி, இடைக்கண்டத்தின் அடிப்பரப்பாக வந்தாலும் சரி, அது எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்ப வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா வட்டம் சொன்னாவே ஆர் தான் வரும். 2 அலகுல இருக்கணும். அப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் கான்ஸ்டன்டா வருது. என்ன சாமி? பை எப்பவுமே வருது. அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். அப்போ நமக்கு உருளையா இருந்தாலும் சரி, அரைக்கோளமா இருந்தாலும் சரி, கோளமா இருந்தாலும் சரி, இடைக்கட்டமா இருந்தாலும் சரி, கூம்பா இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்பரப்பு எந்த வடிவத்தில் இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். பரப்பளவு சொன்னாவே பையா ஸ்கொயர். இதனுடைய பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு பையா ஸ்கொயர். அப்போ பையா ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அடிப்பரப்பு பையா ஸ்கொயர் கொடுத்தாங்க. அப்ப என்ன கொடுத்தாங்களோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடிப்பரப்பு எது அடிப்பரப்பு? அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386 சதுர மீட்டர். அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. யாருடைய மொத்த புறப்பரப்பு? அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. அப்ப அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொன்னா 4 × πr². அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புனா அதுல பாதி எவ்வளோ? 2 × πr². சரி மிஸ் 2 × πr² ஆனா இல்ல, இன்னொரு பரப்பளவு நம்ம சேர்த்துக்கணும். யாருடைய பரப்பளவு அப்படின்னு சொன்னா வட்டத்தினுடைய பரப்பளவு சேர்த்துக்கணும். இது 2 πr², இது 1 πr². மொத்தம் எத்தனை πr²? 3 πr². இப்போ அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய மொத்த புறப்பரப்பு யாருடைய மொத்த புறப்பரப்பு? அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. முழு கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 4 πr². அப்ப அரைக்கோளம் அப்படின்னா அதுல என்ன ஆகும்? 2 πr². அது கூட யாரை கூட்டணும்? 1 πr² சேர்க்கணும். அப்ப எத்தனை πr²? 3 πr². 3 மடங்கு πr². அப்ப ஃபார்முலா எழுதிக்கலாம். 3 × πr² சதுர அலகுகள். எத்தனை πr² தெரியுமா? அப்ப இதை எதால பெருக்க போறோம்? 3 ஆல பெருக்க போறோம். அப்ப 3 × 1386 சதுர மீட்டர். இப்போ 3 ஆல பெருக்கணும். 3 6 பெருக்கணும், 3 8 பெருக்கணும், 3 3 பெருக்கணும், 1 3 பெருக்கணும். 6 18 க்கு 8 மீதி 1 3 8 24 24 1 25 5 மீதி 2 3 9 9 11 மீதி 1 1 3 3 4 சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். ஓகே.